கால்வாயில் கிடந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். காவல் நிலையத்தில் சரணடைந்த கொலையாளி அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம். காதல் விவகாரத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன், நடந்தது என்ன? தேன்கனல் பகுதியில் உள்ள கால்வாய் வழியா கிராம மக்கள் சில பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப கால்வாய்க்குள்ள கத்தி குத்து காயங்களோட இளைஞர் கருணாகர் உயிரிழந்து கிடந்திருக்காரு. இத பார்த்த மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கருணாகரை யாரு இப்படி கொலை செஞ்சு போட்டா, அடையாளம் தெரியாத ஆட்களோட நடமாட்டம் கிராமத்துக்குள்ள இருந்ததா, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுக்கு கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. இதுக்கிடையில உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்ச ரூபா பிங்குவாங்கிற நபர், நான் தான் கருணாகரை கொன்னேன், அதனால இப்ப சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காரு. உடனே ரூபாங்கிற நபரை தங்களோட கஸ்டடியில் எடுத்த போலீஸ் அவர்கிட்ட தீவிர விசாரணையில இறங்கினாங்க. ஒடிஷாவில் உள்ள தேன்கனல் கிராமத்தைச் சேர்ந்த ரூபா பிங்குவாக்கு மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. அதே ஏரியாவில் கருணாகருங்கிற நபர் ஜேசிபி ஓட்டுநரா வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. கருணாகர் எந்த நேரமோ ரூபா பிங்குவோட வீட்டுல தான் இருப்பாருன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல தான் கருணாகருக்கும் ரூபா பிங்குவோட மகளுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் பீச், பார்க், ஹோட்டல்னு ஒன்னா ஊர் சுத்திட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இவங்களோட காதல் விஷயம் பொண்ணோட தந்தை ரூபா பிங்குவாக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால கடும் கோபமான பிங்குவா, போய் ஒரு ஜேசிபி ஓட்டுநரை காதலிச்சிட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்லையா, ஒழுங்கா கருணாகரோட பழகிறதை இன்னையோட நிப்பாட்டிரு, நானே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு பிங்குவா. ஆனா தந்தையோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத மகள் கருணாகரோட பழகிறத தொடர்ந்து இருக்காங்க. இது ரூபா பிங்குவாவோட கோபத்தை மேலும் அதிகப்படுத்தி இருக்கு. மகள் சொல் பேச்ச கேட்காததுனால அடுத்து கருணாகருக்கு போன் பண்ண பிங்குவா, ஒழுங்கா என் மகளோட பழகிறத இன்னையோட நிறுத்திக்கோ, இல்லன்னா உன்னை கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு. ரூபாவோட பேச்சு கேட்டு கோபமான கருணாகர் பதிலுக்கு ரூபா பிங்குவாவை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால 2 பேருக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு இளம்பெண் அந்த பக்கத்துல உள்ள கால்வாய் வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இளம்பெண்ணை வழி மறிச்ச கருணாகர், நம்ம லவ் மேட்டரை பத்தி உங்க அப்பா பேசினாரு, என்னைய ரொம்ப தகாத வார்த்தையால திட்டாரு, உங்க அப்பா மேல நாங்க ரொம்ப கோபத்துல இருக்கோம், அதனால அவரை கண்டிச்சு வை, இல்லைன்னா உங்க அப்பாவை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் சைக்கோவா மாறின கருணாகர் இளம்பெண் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. ஆனா இளம்பெண்ணை மடக்கி பிடிச்ச கருணாகர் அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காரு. அப்ப அங்க வந்த இளம்பெண்ணோட அப்பா ரூபா பிங்குவா மகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அடுத்து தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த ரூபா பிங்குவா கருணாகரை சரமாரியா கத்தியால குத்தி கொன்னுட்டு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ரூபா பிங்குவாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.